வெல்கம் டு பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சு உச்சநீதிமன்றம் வந்து நேற்று மீண்டும் ஃபங்க்ஷனிங்க்கு வந்திருக்குது. நீதியரசர் தலைமை நீதியரசர் திரு சந்திரசூட் அவர்கள் தலைமையிலான அமர்வில் வந்து நீட் தேர்வு சம்மந்தமான அந்த குளறுபடிகள் சம்மந்தப்பட்ட வழக்கு, கொஷின் பேப்பர் லீக் ஆனது, அது சம்மந்தமாக சிபிஐ பலரை அரெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடியது, இந்த மாதிரியான எல்லா வழக்குகளையும் சேர்த்து, அதாவது மறுதேர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமும், மறுதேர்வு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமும் வந்து இது பண்ணுறாங்க. ஒன்றிய அரசாங்கமோ அல்லது நீட் தேர்வை நடத்தக்கூடிய அந்த என்டிஏ, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா மறுதேர்வு கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் சேர்த்து நிறைய விஷயங்கள் வந்து நேற்று தலைமை நீதியரசர் அவர்கள் வந்து பல கேள்விகளை அடுக்கியிருக்கிறாங்க. அந்த கேள்விகள் மூலமாக நமக்கு யாருக்குமே தெரியாத பல விஷயங்கள் நீட் தேர்வு சம்மந்தமாக வெளியில் வந்திருக்குது. அந்த விஷயங்களை அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சோம். ஃபஸ்ட்டு, நீட் தேர்வு வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, வெளிநாடுகள்லையும் நடத்தப்படுதான். ஸோ இது யாருக்குமே தெரியாத விஷயம். வெளிநாடுகளில் நீட் தேர்வுகள் நடத்தப்படுகிறது அப்படின்ட்டு. அப்போ அதுக்கு பின்னாடியே தொடர்ந்து ஒரு கேள்வி வருது இல்லையா, எப்படி இங்கேருந்து கொஷின் பேப்பரை கொண்டு போகிறாங்க, கொஷின் பேப்பர் கொண்டு போகிறதுக்கு வந்து அந்த எந்தெந்த இடங்களில் நடத்தப்பட்டது தேர்வுகள், அங்கே எப்படி ஃபீஸ் கலெக்ட் பண்ணாங்க, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து கொஷின் பேப்பர் லீக் ஆனதே வந்து அங்கேருந்து லீக் ஆச்சா, அதை எடுத்து கொண்டு போகும்போது லீக் ஆச்சா அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகள் வருது. இதையெல்லாம் தலைமை நீதியரசர் அவர்கள் வந்து கேள்விகளாக வச்சுருக்கிறாங்க. ஸோ வெளிநாடுகளில் நடத்துனீங்களா, என்ன மெத்தடில் நீங்கள் நடத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெளிநாடுகளில் நீட் தேர்வு நடத்தப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு விஷயம். செகண்டு, இந்த நீட் தேர்வு நடத்துறதுக்கு கலெக்ட் பண்ணக்கூடிய ஃபீஸ் வந்து 2000 ரூபாய் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு, இந்தியாவில் நடத்தக்கூடிய இதுக்கு. இதில் வந்து 23 லட்சம் பேர் வந்து இப்போ கடந்த தடவை எழுதினதாக வந்து நம்பர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. 23 லட்சம் பேர் அப்படின்னா 460 கோடி ரூபாய். இட்ஸ் அ பிக் அமௌண்ட். 460 கோடி ரூபாய் இதில் இந்த நீட் தேர்வு நடத்துவதற்காக பணம் வசூல் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது. இதற்கு அடுத்து வரக்கூடியது தான் வந்து முக்கியமான ஷாக்கிங் நியூஸ். ஸோ இந்த 460 கோடி ரூபாயை கலெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த என்டிஏ, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இருக்காங்க இல்லையா, அந்த அமைப்பு, அது வந்து சரி ஒன்றிய அரசாங்கத்தோட ஒரு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படிங்கும்போது அது வந்து ஒரு ஒன்றிய அரசோட அமைப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது. அந்த என்டிஏ அப்படின்றது தேர்வுகளை உலக அளவிலான தேர்வுகளை நடத்துவதற்கு நாங்கள் தகுதி பெற்றவர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு பிரைவேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு பிரைவேட் அமைப்பு தான் இந்த என்டிஏ அப்படின்றது. ஸோ ஒரு அரசு நடத்தக்கூடிய எக்ஸாம் இல்லை, மருத்துவ மாணவர்களை உருவாக்குவதற்கு, மருத்துவர்களை உருவாக்குவதற்கு அகில இந்திய அளவில் நம்மளுடைய ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய தேர்வை, நடத்த வேண்டிய தேர்வை நடத்துவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் சொசைட்டியின் கீழே ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட ஒரு பிரைவேட் அமைப்பு, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிஸ். இப்போது இந்த அவங்க கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த 460 கோடி ரூபாய் இருக்கு இல்லையா, அதை ஒரு ப்ரைவேட் அமைப்பு தான் எடுத்துகிட்டு போகுது. அது ப்ரைவேட் அமைப்புக்கு போகுதா, மற்ற யாருக்கெல்லாம் பங்கு இருக்குது அப்படிங்கிறது பின்னாட்களில் தெரிய வரும் வழக்கு விசாரணைக்கு வரும்போது. ஸோ என்டிஏ அப்படின்றது ஒரு தனியார் நிறுவனம் அப்படிங்கிறது, ஒரு ப்ரைவேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படி அந்த ஆக்டில் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது அப்படின்றது இன்னொரு ஷாக்கிங்கான நியூஸ். ஸோ வெளிநாடுகளில் தேர்வு நடத்தப்படுது. செகண்டு வந்து அதை நடத்தக்கூடிய அந்த இதுக்கு வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய ஃபீஸ் வந்து 460 கோடி ரூபாய். அதை கலெக்ட் பண்ணுறது யார், அந்த எக்ஸாம்ஸை நடத்துறது யாருன்னு பார்த்தா ஒரு ப்ரைவேட் சொசைட்டி. இது 3ஆச்சா. 4வது பாயிண்ட் பார்க்கலாம். இவங்க நேற்று நடந்த அந்த வழக்கு விசாரணையின் போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த என்டிஏ சார்பாக நாங்கள் வந்து 2 கமிட்டி வச்சுருக்கிறோம், 2 குரூப் எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி வச்சுருக்கிறோம். அந்த எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி தான் கொஷின் பேப்பரை ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அதுக்கு உண்டான விடைகளையும் அவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அந்த கொஷின் பேப்பர் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது இந்த தேர்வு முடிந்ததற்கு பிறகு கீ ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளியிடுறாங்க. அந்த கீ ஆன்சர்ஸ் வந்து என்னென்னா, இந்த கொஷினுக்கு இதுதான் கரெக்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த ஆன்சர்ஸ் இருக்கு இல்லையா, அதை மாணவர்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம், நம்ம எவ்வளோக்கு பண்ணியிருக்கிறோம் என்ன ஏதுங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதை வைத்து தான் வந்து அவங்க கிளைமும் பண்ணுவாங்க, நான் எங்களுக்கு மார்க் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு. ஸோ இந்த சிஸ்டமேட்டிக்கில் தான் வந்து இது ரன் ஆகுது. ஆனால் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கீ ஆன்சர்ஸ் இருக்கு இல்லையா, அதுவே தப்பாக இருக்குதாம்மா. 2 எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டு கொடுக்கப்பட்ட ஆன்சர்ஸ் வந்து அந்த ஆன்சரே தப்பாக இருக்கான். புக்கோட கம்பேர் பண்ணி பார்த்தா அந்த ஆன்சர் தப்பாக இருக்குது. அப்போது அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டியோட குவாலிட்டி என்ன? அவங்க வந்து ஒரு கொஷின் பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஒரு அதுக்கு ஆன்சரும் கொடுக்குறாங்க, அதன் அடிப்படையில் தான் என்டிஏ டெஸ்டிங்கே நடத்துகிறாங்க, அந்த நீட் தேர்வே நடத்துகிறாங்க. ஆனால்
அந்த தேர்வுகளுக்காக அவங்க திருத்தி கொடுக்கப்பட்ட மார்க்குகளில் வரக்கூடிய அந்த ஆன்சர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆன்சர்ஸே தப்பாக இருக்குது அப்படிங்கும்போது அது எப்படி ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியாக இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் நீதிமன்றம் கேள்வி எழுப்பி இருக்கிறது. ஸோ இது 4வது பாயிண்ட்டு. 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே என்டிஏ வந்து ஒரு தனியார் அமைப்பு அப்படிங்கிறது ப்ரைவேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அமைப்பு அப்படின்றத பார்த்துட்டோம். ஆனால் அதற்கு நேற்று ஆஜராகிருக்கக்கூடிய வழக்கறிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாலிசிட்டர் ஜெனரல், அதாவது ஒன்றிய அரசின் அதிகாரப்பூர்வ வழக்கறிஞர். ஒரு ஒன்றிய அரசோட அதிகாரப்பூர்வ வழக்கறிஞர் வந்து எப்படி ஒரு ப்ரைவேட் சொசைட்டிக்கு சாதகமாக ஆஜராக முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறது. இந்த கேள்வி வரும் காலங்களில் நீதிமன்றம் எழுப்புவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு ப்ரைவேட் அமைப்பை வச்சு பல கோடி ரூபா பணம் வசூல் பண்ணி சரியான கொஷின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணாமல் சரியான ஆன்சர்ஸ் கொடுக்காம மாணவர்களை வஞ்சித்து விட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே பேக் எண்டில் கவர்மெண்ட் இருந்து சப்போர்ட் கொடுக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த நீட் தேர்வில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இதுக்கு அடுத்து இன்னொரு விஷயமும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த நீட் தேர்வு நடத்தியிருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன ஒரு சில இடங்களில் என்டிஏ வந்து சொல்லியிருக்கிறாங்க, ஒரு சில இடங்களில் தவறுகள் நடந்தது அங்கொன்றும் இங்கொன்றுமாக, அதனால் மறுதேர்வு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஒரு சில இடங்கள் அப்படின்னா எவ்வளவு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு 9 ஸ்டேட்டில் வந்து தப்பு நடந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 9 ஸ்டேட்டில் தப்பு நடந்ததுன்னா அது எப்படி அங்கொன்று இங்கொன்றுமா இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த கேள்வியும் எழுகிறது. ஸோ இந்த நீட் தேர்வு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய குளறுபடிகளை உருவாக்கி இருக்கிறது. இவங்க வந்து இதை வந்து ஒரு கேம்பிளிங் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து இந்த நேற்று நடந்த அந்த விசாரணையில் வந்து பல விஷயங்கள் வெளியே வந்திருக்கிறது. இதனால தான் இந்த நீட் தேர்வே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஆரம்பத்திலிருந்தே இதை எதிர்த்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. நன்றி.